இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அநேக காரியங்களை குறித்து நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். ஆனா சில நேரங்களில தாமதங்கள் நம்மை நம்பிக்கை இழக்கச் செய்கிறது. ஆகையினாலதான் ஆண்டவர் ஒரு உவமையை பேசுகிறார் சீஷர்களை குறித்து. சோர்ந்து போகாம நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்படி ஒரு உவமையை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, ஒரு விதவையையும் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி, அவன் பேர் பாருங்க, அநீதியுள்ள நியாயாதிபதி. அவன் மனுஷனை மதிக்க மாட்டான், அவன் தேவனுக்கு பயந்தவனும் இல்லை. ஆனா அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிய ஒரு விதவை ஒரு நியாயத்துக்காக அவனை திரும்படியுமாய் அலட்டிக் கொள்ளுகிறாள், வருந்தி கேட்டுக்கொள்கிறாள். பாருங்க, அவ திரும்ப திரும்ப செய்றா. அந்த நியாயாதிபதி, அநீதியுள்ள நியாயாதிபதி அவளை எவ்வளவோ உதாசீனப்படுத்திருப்பான். ஏன்னா அவன் மனுஷனை மதிக்க தெரியாதவன். அது மாத்திரம் இல்ல, கடவுள் பயமே இல்லாதவன். அப்ப அவன் என்ன ஒரு நிலைமையில இருந்திருப்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த உவமையை கடவுள் சொல்றாரு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி கூட திரும்ப திரும்ப இவ கேட்கறது நிமித்தமா சரி இவளுக்கு ஒரு நியாயம் செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்படி இருக்கும்போது தேவ பிள்ளைங்க நீங்க, என்னால அழைக்கப்பட்ட பிள்ளைங்க நீங்க, நீங்க ஒரு காரியத்தை கேக்குறீங்க. நான் எவ்வளவு நீதியுள்ள நியாயாதிபதி, நான் எப்படி நீங்க இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல நான் எவ்வளவு நாள் அப்படியே அமைதியா இருந்துருவேனா, அல்லது நான் சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டேனா? அதனால உங்க விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. காலதாமதம் ஆகிறது என்று சொல்லி விசுவாசத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, 8வது வசனம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார், ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? ஏன்னா நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில கால தாமதங்கள் ஆகும் பொழுது, சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும் பொழுது நம்ம விசுவாசிக்காம போயிடுவோம், சோர்ந்து போவோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே வருந்தி கேட்கும்போது செய்யறான்னா, நீ வருந்தி இல்ல, நீ விசுவாசத்தினால கேட்கிற, நீ பிள்ளையா கேட்கிற, உன்னை நான் எப்படி விட்டுருவேன்? நான் சீக்கிரத்துல நான் செய்வேன். அதனால விசுவாசத்தை விட்டுறாத, தைரியமாய் காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆமென். சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.